தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலி மூலம் ஒரு வருத்தமான செய்தியை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழ் தேசிய எழுச்சியின் அடையாளமாக திகழ்ந்து வளர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் கட்சியாக தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை எதிர்பார்க்கப்பட்ட செந்தமிழர் சீமான் அவர்களின் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏறக்குறை எல்லா மாவட்டங்களிலும் செந்தமிழர் சீமானின் அன்பிற்குரிய தம்பிமார்கள் விலகி அவரவர்களுக்கு இந்த கட்சியிலே ஏற்பட்ட கசப்பான பட்டறிவுகள், கருத்து மோதல்கள், முரண்பாடுகளை வெளிப்படுத்திவிட்டு வெளியே வருகிறார்கள். அவர்கள் என்றைக்கு கட்சியில் சேர்ந்தார்கள், என்றைக்கு விலகுகிறார்கள் என்பதல்ல சிக்கல். ஆனால் 15 ஆண்டு காலமாக அவர்கள் கட்சியினுடைய தொடக்கத்திலே சேர்ந்தாலும் அல்லது 2-3 ஆண்டுகள் கழித்து சேர்ந்தாலும் இந்த 15 ஆண்டுகளாக அந்த கட்சியினுடைய கொள்கை, கோட்பாடு, லட்சிய முழக்கங்கள், நடவடிக்கைகள், போராட்டங்கள் இவற்றை பார்த்து பார்த்து இந்த 2 திராவிட அமைப்புகளுக்கும் மாற்றாக ஒரு கட்சி, தனித்துவமிக்க கட்சி, தனித்தே தேர்தலில் களமாடக்கூடிய கட்சி, மக்களின் நம்பிக்கையை பெற்று வருகிற கட்சி, இன்றில்லாவிட்டாலும் நாளை அல்லது அடுத்த வாய்ப்பிலே தமிழ்நாட்டு மக்கள் இந்த கட்சி ஆட்சி அதிகாரத்திலே அமர வைப்பார்கள், செந்தமிழர் சீமானின் தலைமை ஏற்பார்கள் என்ற நம்பிக்கையோடு பயணித்த பிள்ளைகள் இன்றைக்கு விலகுகிறார்கள். அதற்குள்ளே விரிவாக பேச விரும்பவில்லை. ஆனால் அப்படி விலகுகிற பிள்ளைகள் அதே தமிழ் தேசிய தளத்தில் அவர்களே ஒரு அமைப்பை தொடங்கி, இப்ப திருநெல்வேலி என்றால் திருநெல்வேலி மாவட்ட அளவிலே கூட ஒரு அமைப்பை தொடங்கி மொழிக்காக, இனத்துக்காக, நிலத்திற்காக குரல் கொடுக்கலாம், பாடுபடலாம், போராடலாம். ஆனா அதை தவிர்த்து விட்டு திராவிட இயக்கங்களை, குறிப்பாக ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலே போய் சேருவது நீண்ட காலமாக இந்த களத்திலே நின்று உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்து வாழ்க்கையை தொலைத்து, சரி ஒரு 100 ஆண்டு கால தமிழ் தேசிய பயிர் இன்றைக்கு விளைச்சலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற எதிர்பார்ப்பிலே 1000 முரண்பாடுகள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் முறையாக, அறிவுரையாக, அன்புரையாக சுட்டி காட்டி கொண்டு வரக்கூடிய எம்மை போன்றவர்களுக்கு பெருத்த வழியாக இருக்கிறது. குறிப்பாக என்னுடைய மாவட்டத்தில் திருநெல்வேலியிலே நாம் தமிழர் கட்சியுடைய கலந்தாய்வு கூட்டத்திலே தலைமை ஒருங்கிணைப்பாளரோடு முரண்பட்டு வெளியே வந்து ஊடகங்களை சந்தித்த ஒரு 4-5 தம்பிமார்கள், அவர்கள் பெயரை சொல்ல விரும்பவில்லை, அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார்கள் என்ற செய்தி இங்குள்ள எழுத்து ஊடகங்களிலே பெரிய செய்தியாக பதிவாகி பெரிய வருத்தத்தை தருகிறது. அந்த இளைஞர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ப்பதற்கு செந்தமிழர் சீமான் அவர்களுடைய எழுச்சி உரையால் உணர்வு பெற்று நாம் தமிழர் கட்சியை தொடங்குகிற பொழுது அவரோடு பயணித்து ஏறக்குறைய ஒரு 7-8 ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சியிலே எல்லா வகையான நிகழ்வுகளையும் பங்கெடுத்து ஊடகங்களிலே தன்னை அறிமுகப்படுத்தி களங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முகவரை போல, அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகக்கூடிய பிள்ளைகளை பிடித்து பேசி மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நேரடியாக, ஒரு எளிய தொண்டன், யாருக்குமே தெரியாத தொண்டன், அந்த ஊரை தவிர அடுத்த ஊருக்கு தெரியாத ஒரு பிள்ளையாக இருந்தாலும் கூட அவன் நாம் தமிழர் என்றால் உதயநிதி ஸ்டாலினை தொலைபேசியில் பேச வைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விலைகளையும் கொடுத்து சான்று ஆவணங்களோட நம்ம பேசுவோம். இந்த காணொலியில் வரக்கூடிய படங்களே சான்று ஆவணம். ஒரு தம்பி நாம் தமிழர் கட்சியோடு முரண்பட்டு சீமானோடு பேச முற்பட்டு அவரால் வெளியேற்றப்பட்ட தம்பி வெளியே வந்து தமிழ் தேசிய உணர்வை பற்றி, தமிழ் தேசிய களப்பணிகள் பற்றி அப்படித்தான் நேர்காணல் கொடுத்தான் ஊடகத்தில். ஆனால் ஒரு புதிய மகிழுந்து வாங்கி அவன் பார்த்து அதில் பயணிக்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய உள்ளத்தை குளிர்மைப்படுத்தி இந்த தமிழ் தேசிய உணர்வாளர்களை திசை திருப்பி திராவிட மடைமாற்றிகள் என்று ஒரு புத்தகமே போட்டேன். திராவிடத்துக்கு மடைமாற்றுகிற வேலையை யார் செய்கிறார் என்று பார்த்தால் நாம் தமிழர் கட்சியிலே தன்னை வளர்த்து கொண்டு அறிமுகமாகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி என்ற அறிவு செல்வன். அதனால பல்வேறு இடங்களில், அதேபோல வேலூர் மாவட்டத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே விலகக்கூடிய பிள்ளைகளை இந்த ராஜீவ் காந்தி பச்சை தமிழன் தானா என்கின்ற ஐயப்படை நமக்கு. எந்த பச்சை தமிழன் அவனுடைய பிழைப்புக்காக, வாழ்வியல் நலனுக்காக, பொருளாதார தேவைக்காக, முன்னேற்றத்திற்காக அவன் அந்த கட்சியில் சேரலாம், அது அவனுடைய உரிமை. ஆனால் விலகி நிற்கக்கூடிய பிள்ளைகளை
பிடித்து 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 விலை பேசி அந்த கட்சியிலே சேர்க்கிற அது என்ன சொல்ற அந்த கீழ்த்தரமான இழிவான வேலையை இந்த ராஜீவ்காந்தி செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு இந்த பிள்ளைகளும் உடன்பட்டு போகிற அந்த கசப்பான நிகழ்வுகள் தான் நமக்கு பெரிய வருத்தத்தை தருகிறது. ஆகையினால தான் நாம் தொடர்ந்து பேசுகிறோம். செந்தமிழர் சீமான் அவர்களோடு நேரடியாக பேச முடியாத, சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அறிவுரையாக அல்ல அன்புரையாக பல செய்திகளை நம்முடைய எரிதல் வலையொலி மூலமும் மற்ற வலைதளங்கள் மூலமும் நாம் எவ்வளவோ சொன்னோம். இதற்கு ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும். தமிழ் தேசியத்திற்கு வந்த பிள்ளைகளை நாம் கைவிட்டு விடக்கூடாது. தமிழ் தேசியத்திற்கு வலிமையின்மை அது உருவாக்கி தரும். அன்பு உணர்வை விதைத்து நாம் அந்த பிள்ளைகளை அரவணைத்து தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிக்க வைக்க வேண்டும் என்று எவ்வளவோ சொன்னோம். எவருடைய காதலையும் கேட்கவில்லை. இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை குறிப்பாக என்னுடைய மாவட்டத்தில் இன்னும் சொல்ல வேண்டுமா, அந்த விலகிய பிள்ளைகள் பாதி வரை நான் தான் நாம் தமிழர் கட்சியிலே சேர்த்தேன். செந்தமிழர் சீமான் அவர்கள் கூட சொல்லுவார், கட்சிக்குத்தான் ஒவ்வொருவரும் ஆள் சேர்க்க வேண்டும், கட்சிக்குள் தனக்கு ஆள் சேர்க்கக்கூடாது. ஆனா கட்சிக்கு பல பேரை சேர்த்தது, இன்னும் சொல்லணும் ஊடக வெளிச்சம் பெறக்கூடிய அளவுக்கு முதன்மையான ஆட்களை சேர்த்தது நான் கட்சியில் இருந்தபோது நாம் அந்த வேலை செய்தோம். ஆனால் இன்றைய கட்சியிலே செந்தமிழர் சீமானுக்கு அடுத்தலில் இருக்கிறவர்கள் தனக்கு ஒரு கூட்டத்தை கூட்டு சான்ற ஆவணங்களை நாம காட்ட முடியும். அவர்களுடைய நடவடிக்கைகள் இந்த பிள்ளைகள் கட்சியிலிருந்து வெளியேறுகிற, கட்சியிலிருந்து வெளியேறி ஒரு தனிப்பாதை தமிழ் தேசியத்துக்கு வகுத்து கொண்டு களமாடினால் ஏற்கலாம், மகிழலாம். ஆனால் திராவிட இயக்கத்திற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போவது விலை ஆகி போவது என்பது வருத்தத்துக்குரிய செய்தி. எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிலை வரக்கூடாது என்கின்ற நம்முடைய நெஞ்சார்ந்த அந்த உணர்வுகளை, ஆதங்கத்தை தமிழ்நாட்டு தமிழர்களும் உலகத் தமிழர்களும் தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை கொண்டு களமாடக்கூடிய அனைத்து தமிழ் தேசிய உணர்வாளர்கள் உள்ளத்திற்கும் கவனத்திற்கும் கொண்டு வந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.